ஆன்லைனில் எஃப்ஐஆர் தீர்வா புதிய பிரச்சனையா என்ற தலைப்பில் வாதிக்கின்றோம். ஆயுதெழுத்து நீட்சியில் ஏன் இந்த கேள்வி எழுகிறது என்றால், உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அனைத்து மாநிலங்களுக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்தவுடன் 24 மணி நேரத்தில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று சில இனங்களில் விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தீர்வாகுமா, பிரச்சனையாகுமா, அக்யூஸ்டுடைய உரிமையை காக்குமா, இல்லை மேலும் பல சிக்கல்களுக்கு வித்திடுமாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய ஓய்வு பெற்ற காவல்துறை எஸ்பி திரு கருணாநிதி அவர்களும், அதே போல சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துடைய திரு சிவ இளங்கோ அவர்களும் இணைகிறார்கள். இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு கருணாநிதி அவர்கள்ட்ட தான் முதல் கேள்வி. இது இன்னும் வெளிப்படைத்தன்மையத்தான உறுதி செய்யும். ஏற்கனவே சில உத்தரவுகளில் அக்யூஸ்டுக்கு இந்த ஒரு எஃப்ஐஆர் பற்றி தெரிந்து கொள்ள அதை பார்க்கறதுக்கு உரிமை இருக்கிறது, இட் இஸ் தேர் ரைட் அப்படின்னு உறுதி செஞ்சிருக்கு. இது பல இடங்கள்ல மறுக்கப்படுறதா குற்றச்சாட்டு பார்க்குறோம். அதை தடுத்து குறைத்து அந்த உரிமையை நிலைநாட்டும் இன்னும் வெளிப்படை தன்மையை தானே உறுதிப்படுத்தும். இன்னும் விக்டிம்ஸுக்கும் கூட இது சரியா செய்யப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது வரவேற்கத்தக்கது தான். ஆமாம், உண்மையிலேயே வரவேற்கத்தான். ஏற்கனவே சட்டத்தில் இடம் இருக்கிறது. எஃப்ஐஆர் போட்டோன்னா கம்ப்ளைனண்ட்டுக்கு காப்பியை கொடுக்கணும், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்கணுங்கிறது இருக்குது. அந்த இதை சில இடங்களில் தவறாக கொடுக்காம பண்ணிடுறாங்க, டிலே பண்ணுறாங்க, எஃப்ஐஆர் போடுறதுக்கே எடுத்து டிலே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி புகார்கள்லாம் வந்ததுனால இப்போ இந்த சட்டம் போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இது ஒரு நல்ல இதுதான், வரவேற்க தகுந்த விஷயந்தான். ஆனால் என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சில எக்ஸம்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதை புரிஞ்சுக்காமல் இப்போ அப்ரோச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது அதில் பயங்கரவாதத்தில் வருமா வராதா, இது பாலியல் குற்றமாக வருமா வராதா அப்படிங்கிறது இருக்குது. சில சந்தர்ப்பங்களில் எஃப்ஐஆரை இப்போ ப்ரைவேசியை என்ட்ரி சொன்ன மாதிரி இருக்கும். சில கேஸுகளில் சாதாரணமாக எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் போட்ட உடனே அவர் குற்றவாளிங்கிறது கிடையாது. இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சார்ஜ் ஷீட் பண்ணால் தான். எஃப்ஐஆர் போட்ட உடனே அதை காப்பியை எடுத்துக்கிட்டு அதை சில மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலராக யார் மேலே போடப்பட்டிருக்கிறதோ அவங்க மேலே ஒரு இதை கொண்டு தூத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. வேண்டாதவங்க புகார் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி உள்ள வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் எப்படி ரூல் அவுட் பண்ணுறது? ஒரு ஆன்லைனில் போடும்போது ஒரு நேமிங்கோ ஷேமிங்கோ பழி வாங்குறதுக்கோ இவர் மேலே எஃப்ஐஆர் இருக்குது அப்படிங்களா? ஏன்னா எஃப்ஐஆருங்கிறது ஒன்லி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் தான். இட் இஸ் நாட் அ ஃபைனல் ரிப்போர்ட். எஃப்ஐஆர்லேயே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நேமை டேமேஜ். ஆமாம், இவர் ஏற்கனவே இதில் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதும்பாங்க. வழக்கு பதிவு செய்யப்பட்டதுங்கிறது இட் இஸ் நாட் அ ஃபைனல் டெசிஷன். அதுக்கப்புறம் நிறைய இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. அதனால் அது கொஞ்சம் இது பண்ணணும். திரு சிவலங்கோ அவர்கள்ட்ட கேட்க ஒரு முறை, இது ஒரு இருமனை கத்தி அப்படின்னு நினைக்கலையா? இதை தாண்டி இன்னொரு கேள்வி, இன்னைக்கு பிரச்சனை அக்யூஸ்டுக்கு எஃப்ஐஆர் கிடைப்பதை தாண்டி எஃப்ஐஆர் பதிவாகுது. அது இதனால ஏதேனும் ஒரு மேன்மை பெறுமா, மேம்பாடு பெறுமா, இல்லை அந்த சிக்கல்கள்? அந்த சிக்கல் அது திறந்துட்டு தான் இருக்கும். இது இந்த மாதிரியான தீர்ப்பு இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1200 காவல் நிலையத்திற்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடியே எல்லாமே இன்னைக்கு சிஎஸ்ஆராக இருக்கட்டும், எஃப்ஐஆராக இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு கம்ப்யூட்டரைஸ் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் கரண்ட் இல்லை கம்ப்யூட்டர் ஏதாச்சும் ரிப்பேர் அப்படின்னா கையால் கரண்ட் தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் பொறுத்தவரை அடுத்த நிமிடமே இன்னைக்கு டிஜிபி ஆஃபீஸ், இன்னைக்கு கன்னியாகுமரியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க அப்படின்னாக்கா அடுத்த நிமிஷமே இங்கே டிஜிபி ஆஃபீஸில் பார்க்குறாங்க. இப்போ அந்த வசதி இருக்குது. பொதுமக்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்குது. அதில் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வழக்கு எந்த தேதியில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இங்கே எந்த நேரத்தில் கொடுத்துருக்கீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டால் தான் சம்மந்தப்பட்டவங்களே இப்போ பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் போய் அதை கிளிக் பண்ணினாக்கா எத்தனை வழக்குகள் இருக்குது, அந்த பேர் போட்டால் வர்ற மாதிரி எளிமையாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அந்த வெப்சைட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலத்தில் தான் இருக்குது. தமிழில் அந்த மெனு மட்டும் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அது உள்ளார உள்ள கண்டென்ட் ஆங்கிலத்தில் உள்ள வெப்சைட்டில் உள்ள லிங்க் தான் வருது. அப்போ சாதாரண தமிழ் மட்டும் படிக்கிறவங்க நீங்கள் நிறைய பேர் இன்றைக்கி செல்ஃபோனில் இன்றைக்கி நிறைய பார்க்கக்கூடியவர் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஆனால் மற்ற மாநிலங்களில் அந்த தமிழ் அந்தந்த மாநில மொழி கூட இல்லை, இதில் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறதுல சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனாலும் அதில் உள்ளார உள்ள பொருளை போய் பார்க்கும்போது லிங்க் இங்கிலீஷ் வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருக்காங்க. தமிழக அரசுடைய போர்ட்டல் இரு மொழிகளில் இருக்குது. அது போல் இதுலேயும் உறுதிப்படுத்தணும். ரெண்டாவது, இந்த விஷயங்கள் என்னன்னா, இது நாங்கள் கண்கூட நாங்கள் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தில் நிறைய புகார் வருது. என்னன்னாக்கா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஃபர்ஸ்ட் சிஎஸ்ஆரே கொடுக்கறது இல்லை. 2006 இதுக்கான அரசாணை ஒன்று போட்டுக்கிறாங்க. நீங்கள் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தால் அங்கே இன்ஸ்பெக்டர் இருக்குன்னு அவசியம் இல்லை, சப் இன்ஸ்பெக்டர் இருக்குன்னு அவசியம் இல்லை, ஏட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை. யார் அங்கே டியூட்டியில் பாராள இருக்கிற அந்த காவலர் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவர் போட்டு கொடுக்கறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் அப்படின்னு அந்த அரசாணை சொல்லுது. ஆனால் நீங்கள் போய் ஒரு காவல் நிலையத்தில் நீங்கள் போய் ஒரு புகார் கொடுக்கணும் அப்படின்னாக்கா இன்ஸ்பெக்டர் இல்லை, எஸ்ஐ இல்லை,
அதனால வந்தோடனே தான் நாங்கள் வந்து சிஎஸ்ஆரை கொடுக்க முடியும். ஆனால் அந்த அரசாணையை மீறுறாங்க. இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நவம்பர் 15க்குள்ளே இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்காலும் அது நடக்காது. இன்னைக்கு வந்து நீங்கள் போனாலும் இதெல்லாம் வந்து நாங்கள் போட முடியாது, நாங்கள் நீ என்ன கேள்வி கேட்டுருக்கியா போயிடுவியா, அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து பொதுமக்களின் நண்பன் காவல்துறை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா இன்னைக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கே அந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள் பண்ண வேண்டியதான ஒரு பிரதான சூழல் சிக்கல் இருக்கு. அப்படிங்கிறது எஃப்ஐஆர் போடுறது தானே. இன்னைக்கு அக்யூஸ்டுக்கு கிடைக்கிறது முக்கியம் தான், அது வந்து அவருடைய உரிமையில ஒன்னா பார்க்கணும், விக்டிம்ஸும் தெரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு போடுறது தான் பெரிய சிக்கலா இருக்கு. நிறைய இடங்கள்ல பதிவாறது இல்லை, அதுக்கு ஒரு இலக்கு நிர்ணயம், அதுல இன்னும் அஃப்கோர்ஸ் அதுக்கு உச்சநீதிமன்றம் கூட வழிகாட்டுதல் இருக்கிறது, உத்தரவுகள் இருக்கிறது, அதுதானே இன்னைக்கு டாப் ப்ரையாரிட்டியா இருக்கணும். அதுல நம்ம இன்னும் பல சிக்கல்களை பார்த்து அதற்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க காவல்துறையே சொல்ல முடியாது. காவல்துறைக்கும் காரணம் இருக்கு. சில பேர் துணிச்சல் இல்லாத அதிகாரிகள், சில திறமை இல்லாத அதிகாரிகள் எஃப்ஐஆர் போடுறதுக்கு பயந்துகிட்டு அரசியல் தலையீடு அரசியல் தலையீடுன்னு ஜாஸ்தி சொல்ல முடியாது. அது அரசியல் தலையீடுகள் மூலமா பயப்படுறாங்க. அரசியல் தலையீடுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களா நினைச்சுக்கிறது. அரசியல் தலை புகார் கொடுத்ததாக்கா நம்ம எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும், அதாவது நடந்திருக்கிறது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா பப்ளிக்கில் சில சந்தர்ப்பங்களில் எக்ஸாஜரேட்டட் கம்ப்ளைண்ட் வரும், ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் வரும். அதனால உடனே நம்ம எஃப்ஐஆர் போட முடியாது. உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேனே, இப்போ ஒரு வயது வந்து ஒரு பெண்ணும் ஒரு காதல் திருமணம் செய்து 2 பேரும் ஓடி இருப்பாங்க. அங்கேருந்து வந்து பெண்ணை பெற்றவங்க என்ன கொடுப்பாங்கன்னா, என்னுடைய மகளை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நகை 50 பவுன் நகையோட கடத்திக்கிட்டு போயிட்டாங்க கொடுப்பாங்க. இப்போ இதுக்கு நம்ம கிட்னாப்பிங் கேஸு போட்டோம்னு வச்சுங்க, எஃப்ஐஆர் போட்டிங்க, அடுத்த நாளே அவங்க எங்கேயாச்சும் போய் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துடுவாங்க, அவங்களுக்குள்ள சரியான சமாதானம் ஆகி போயிடுவாங்க. ஆனால் ஒரு கிட்னாப்பிங் கேஸு நமக்கு இங்கே பெண்டிங்கில் நிற்கும். இப்படி பார்க்கும்போது மொத்தத்தில் பார்க்கும்போது என்னமோ தமிழ்நாட்டில் நிறைய கிட்னாப்பிங் நடக்கிற மாதிரி சைடு பாருங்களேன். இப்போ இந்த தூத்துக்குடி சம்பவத்துலலாம் முதல்ல போய் சொல்றாங்க என்னை வந்து இந்த மாதிரி பின்னாடி வராங்கன்னு. ஸ்டாக்கிங்ல பதிவு செய்திருந்தா ஒருவேளை அது சட்டப்பூர்வமா நடவடிக்கை இருக்கும். ஒரு அறிவுரை கூறி இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு மிரட்டி அனுப்புறாங்க. பிறகு அதோட விளைவு என்னன்னு நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கக்கூடிய ஆபத்தான சைடு எஃப்ஐஆர் பதிவு செய்யாதனால, அதை தவிர்ப்பதனால, அதை தாமதப்படுத்துறதுனால மிக கோரமா கவலைக்கிடமா முடிஞ்ச விஷயங்களும் நிறைய இருக்கு. சில சந்தர்ப்பங்களில் நம்ம எதிர்பார்க்காம நடந்துறது ஒன்று, அதுக்காக வேண்டி நம்ம எல்லாத்தையுமே புகார்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. வர்ற புகாரெல்லாம் இப்படி தற்கொலையில தான் முடியும், கொலையில தான் முடியும், எல்லாத்தையும் எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அப்படி இல்லை. சில பிராக்டிக்கலாக நம்ம செய்ய முடியும். அதாவது ஒரு நல்ல விசாரணை அதிகாரினால இதனுடைய விளைவுகளை பற்றி சிந்திக்க முடியும். அப்போ விசாரிக்கும் போது இது வந்து ஒரு விசாரணையிலே செட்டில் பண்ணால் இது இதோட நின்றுடும், ஆஃப் ஆகிடும், அல்ல இது வந்து பெருசாக வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா எஃப்ஐஆர் போடலாம். அதுக்கு வந்து அந்த அதிகாரியினுடைய அனுபவமும் திறமையும் தேவை. அந்த டிஸ்கிரிஷனுக்கு அவ்வளோ பெரிய இடம் இருக்கணுமாங்கிறது தான். ஆமா, வேற வழி இல்லை. அதாவது இதை பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை கோர்ட்ல நீதிபதி முன்னாடியே சில ரவுடிகள் அடிக்கிறாங்க, காவல்துறை அங்கே இருக்குது பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு எதுக்கு 17 நாள் எஃப்ஐஆர்? அதுவும் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணி உண்ணாவிரதம் அந்த காவல் நிலையம் கோட்டுப்புறம் காவல் நிலையம் முன்னாடி உட்காரும் போது தான் எங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு கொடுக்குறாங்க. அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னு வந்து காவல்துறை அங்கே இருக்கிறாங்க, ஜட்ஜி இருக்கிறாங்க, எல்லாருக்கும் முன்னாடி நடக்குது, ரவுடிகள் அடிக்கிறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. அது எதுக்கு 17 நாள்? அப்ப இவங்க வந்து நீங்க சொல்றீங்க அரசியல்வாதிகள் கை கட்டுறாங்க, அதிகாரிகளுக்கு திறமையின்மை இல்லை, பயம், இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப வந்து சட்டத்துக்கு முன்னாடி வந்து யாருக்கு பணம் இருக்கு, பதவி இருக்கு, அவங்க பக்கம் தான் இன்னைக்கு வந்து சட்டம் சாஞ்சு நிக்குது. வண்டி யாருக்கு உண்மை பக்கம் யார் பக்கமோ அந்த உண்மைக்கு வந்து இன்னைக்கு சட்டம் இல்லை. அப்படி பொதுமைப்படுத்த முடியும். நிறைய இடங்கள் அது மாதிரி நடந்துட்டு இருக்குங்க. இல்ல அப்படி ஒரு பொதுமைப்படுத்த முடியாது. அப்கோர்ஸ் அது அந்த குறைகள் இருப்பின் அது களையப்பட வேண்டும். இதை தாண்டி நிறைய கேள்விகள் எழுது. இதுல இருக்கக்கூடிய நடைமுறை ரீதியான சிக்கல்கள், இதுல சில விதிவிலக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த இன்சர்ஜென்சி, உள்நாட்டு பாதுகாப்புக்கு சவால் விடக்கூடிய விஷயங்கள், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் ரீதியான துன்பங்கள், இதெல்லாம் எஃப்ஐஆர் வெளிப்படுத்த தேவையில்லை அப்படின்னு. ஆனா திரு கருணாநிதி சொன்னது போல இதை வகைப்படுத்துறதுல சில நடைமுறை சிக்கல்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, இன்னும் நிறைய கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த தீர்ப்புடைய சாராம்சமே போட்ட எஃப்ஐஆரை 24 மணி நேரத்தில் பதிவு செய்யணும் அப்படின்னு. 24 மணி நேரத்துக்குள்ள எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் அப்படிங்கிறது தானே சட்டப்பூர்வமான ஒரு ப்ரொவிஷன். அதுதானே இன்னைக்கு உறுதிப்படுத்தப்படும். அப்படி இல்லை. இப்போ எஃப்ஐஆர் வந்து 24 மணி நேரம் டைம்லாம் கொடுக்கல, பட் உடனடியாக பதிவு செய்யணும். உடனடியாக பதிவு பண்ணணும். 24 மணி நேரம் இலக்கு இருந்தால் என்ன தப்புன்னு கேட்குறேன். இருந்தால் நல்லது. 24 மணி நேரம் வேண்டாம், ஒரு இலக்கு வைத்து இது செய்யலாம். அது வந்து இந்த எக்கனாமிக்கல் அஃபென்ஸுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒயிட் காலர் அஃபென்ஸ், எஃப்ஐஆர், இந்த எக்கனாமிக் அஃபென்ஸ் எல்லாம் ப்ரிலிமினரி என்கொயரி கண்டக்ட் பண்ணிட்டு பண்ணலாங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னா எதுக்கு தேவைன்னா ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட், எக்ஸாஜரேட் கம்ப்ளைண்ட் எல்லாம் நான் சொன்ன மாதிரி வந்துடும்.
கோர்ட்ல போய் உடைஞ்சிட்டு போட்டோம். அவ்வளவுதான். அதுதான் தப்பு. கோர்ட்ல போயிட்டுன்னா நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிடுறீங்க, அதனால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. அந்த யார் மேல அத கோர்ட் பாத்துக்கிட்டோம் சார். அப்ப பொய் கம்ப்ளைண்ட்க்கு ஆளானவங்க இல்ல பொய்யா உண்மையான நிர்ணயிக்க கூடியது நீங்களா கோர்ட்டா? இல்ல இன்வெஸ்டிகேஷன் நாங்க தான் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கிறது கோர்ட் தானே. இன்வெஸ்டிகேஷன்லயே நாங்க முடிவு பண்ணிடுறோம் இது பொய் உண்மைன்னு தெரிஞ்சாதான் நீதிமன்றத்துக்கே நாங்க அனுப்புறோம். நாங்கள் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து நாங்கள் வந்து பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்காக நாங்கள் எடுத்துக்கிற டைம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து அந்த பொய் புகாருக்கு உள்ளானவர்கள் படுற கஷ்டம் இருக்குது பாருங்கள், அதுக்கு யார் பொறுப்பு? அதை தாண்டி இவ்வளோ கேசஸ் 70,000 கேசஸ் அக்விட்டல்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னா யாரை கேட்பாங்க? ப்ராசிக்யூட்டர் தான் கேட்பாங்க, போலீஸ்காரங்கள தான் கேள்வி கேட்பாங்க. அதை வந்து ஒரு மைண்ட் அப்ளை பண்ணி செய்வதுதானே சரியா இருக்கும். இன்னொரு சிக்கல் இருக்கு. இவங்க என்னன்னாக்கா, இப்போ நீங்களே சொன்னீங்க இந்த தேசிய குற்ற ஆவண பாதுகாப்பகத்தில் வந்தீங்கன்னா சென்ற வருஷத்தோட இந்த வருஷம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. என்னன்னாக்கா எஃப்ஐஆர் பதிவு பண்ணாதானே, என்னன்னா அந்த கணக்கே யாரு தெரியுமா, இங்க இருந்து போறதுதான் கணக்கு. இல்ல இல்ல இங்க இருந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனே அப்படி தவறு செய்யலாம். நீங்க போன வருஷத்தை காட்டில இந்த வருஷம் கிரைம் இருக்கு, கொலை குறைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா இதெல்லாம் உத்தரவுங்க. நீங்க எல்லாம் வாய்மொழி உத்தரவு அங்கங்க போயிட்டு இருக்குங்க. நீங்க வந்து சில வந்து கொலை ஒண்ணும் பண்ண முடியாது, அது பதிவு தான் பண்ணணும், அதுதான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு தலித்துகள், வயதானவர்கள், குழந்தைகள், இவங்க எல்லாம் வீக்கர் செக்ஷன்ஸ், இவங்கள த்ராட்டில் பண்ண முடியும். ஆனா இவங்க சம்பந்தப்பட்ட இவங்களுக்கு எதிரான குற்றம் ஒரு இல்ல இருக்கட்டும். ஒட்டுமொத்த எண்ணிக்கை சொல்றேன், ஒட்டுமொத்தமா எஃப்ஐஆர் தமிழகத்தில் பதிவு பண்ணிருக்கிற எண்ணிக்கை குறைவு காரணம் வந்து இது மாதிரியான சின்ன சின்ன கேஸ்கள் எல்லாம் இவங்க வந்து எஃப்ஐஆர் போடுறது கிடையாது, ஈவன் சிஎஸ்ஆரே கொடுக்கறது கிடையாது. நான் வந்து போய் ஒரு புகார் கொடுக்கறோம் அப்படின்னாக்கா நீங்க ஏன் அதுல உங்களுக்கு என்ன தயக்கம், நீங்க உடனே கொடுக்க வேண்டியதானே, அதான அரசாணை சொல்லுது. அதை கூட நீங்க வந்து இன்ஸ்பெக்டர் வரட்டும், நாளைக்கு வருவார், இன்னைக்கு வருவார், அலக்கழிக்கிறது, இவங்க 3 நாள் 5 நாள் ஒரு சிஎஸ்ஆர் வாங்குறதுக்கே எவ்வளவு கஷ்டம். அதன் பிறகு எஃப்ஐஆருக்கு எவ்வளவு கஷ்டம், அதன் பிறகு சார்ஜ் ஷீட் 90 நாள் இவங்க போடுறது கிடையாது. இந்த மாதிரி ஐயா சொல்றாங்களே, நீங்க வந்து சட்டம் என்ன சொல்லுதோ உடனடியே எஃப்ஐஆர் போடுங்க. அது அவங்க தப்பு பண்ணிருக்காங்க, தப்பு பண்ணல, பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாதிக்கப்படல, அது எல்லாமே அதுக்கு நீதிமன்றம் பார்த்துக்கோ. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க போல நீங்க இன்னைக்கு எஃப்ஐஆர் வந்து 90 நாட்கள்ல பதிவு செய்யணும், சார்ஜ் ஷீட் பதிவு செய்யணும் அப்படின்னா எவ்வளவு முறை கூட்டு வாங்கியிருக்கு, எவ்வளவு முறை கோர்ட் ஏன் பண்ணலன்னு கேட்டிருக்கு, ஏன் வந்து இதுலலாம் அலைக்கழிச்சல் இருக்கு அப்படின்னு எவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு, அதுக்கு ஏன் வை கிவ் ரூம்ஸ் ஃபார் தட்? அதாவது நான் அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் இன்னைக்கு எஃப்ஐஆர் பதிவானால குற்றம் குறைஞ்சிருக்குன்னு அந்த ஒரு பொதுவான வார்த்தைக்குள்ள போகல. ஆனா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கிறது இன்னைக்கு இதுல வந்து நிறைய சிக்கல் இருக்கு. சிஎஸ்ஆர் வாங்குறதுல பல இடத்துல சிக்கல் இருக்கு அப்படின்னா நீங்க நிச்சயமா ஏத்துக்க தானே சார்? நிச்சயமா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அதாவது சில இடங்கள்ல அது மாதிரி நடக்குது, தவறு நடக்குது. அந்த அதிகாரிகள் தனிப்பட்ட அதிகாரிகளுடைய திறமையின்மை, அது அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இன்னொன்று சொன்னீங்க இல்லையா, இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. கோர்ட் வந்து ஒரு டைம் சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் 90 நாள்னு 90 நாள்னு பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா நாளும் இருக்கிறது கடைபிடிக்கப்படணும். இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஏன் இவ்வளவு தாமதம் பரவாயில்லை? அதாவது ஒரு வாரத்துல சார்ஜ் ஷீட் போடுற கேஸ்களும் இருக்கு. இப்போ 2 வருஷமா கேஸே கண்டுபிடிக்க முடியாம வழக்கை நீங்க பாக்குறீங்க, தெரியும். ஏன்னா அந்த வழக்கினுடைய தன்மையை பொறுத்து இருக்குது, வழக்கு நடந்த சூழ்நிலை பொறுத்து இருக்கிறது, அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் கொடுக்குற ஒத்துழைப்பு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சில வழக்குகள் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாமலே போயிடுறது கூட உண்டு. அப்ப இன்வெஸ்டிகேஷன் நம்ம குறை சொல்ல முடியாது. அதனால நீங்க அதாவது கோர்ட் வந்து எதனால நீங்க எப்போ கேட்டாலும் கோர்ட்டில் போனோம்னா டேட் கொடுத்துட்றாங்க. அவங்க ஒன்றும் ஏன்னு சொல்லி நீ சார்ஜ் ஷீட் கம்பல்லாம் பண்ண முடியாது. வந்து இப்போ இன்வெஸ்டிகேட் கிடைக்கிற குழுவை வச்சு தான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆகணும், சார்ஜ் ஷீட் போட்டாகணும். இறுதியான கருத்து தரிசி வேலைங்க ஆன் திஸ், உங்களோட இறுதியான கருத்து. இந்த இது வந்து இதோட நின்றுலாம இன்னைக்கு வந்து 24 மணி நேரத்தில் வந்து கொடுக்கக்கூடிய சூழலில் தான் இன்னைக்கு தமிழகம் இருக்குது. இன்னைக்கு வந்து ஏன்னா அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உடனே போயிட்டு பார்த்துடுறாங்க. அதை வந்து பப்ளிக் டாக்குமெண்ட்ல வரும்போது எளிமையாக பார்க்குற மாதிரி கொண்டு வரணும். இன்னைக்கு வந்து நான் அந்த எஃப்ஐஆர் நம்பரு, டேட்டு, டைமு இது கொடுத்தாதான் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. இப்போ அது இல்லாமல் நீங்களே குறிப்பிட்டது போல தமிழக அரசாங்கத்துடைய பல்வேறு வெப்சைட்ஸ் வந்து நிறைய மாநிலங்களுடைய வெப்சைட்ஸோட பெட்டரா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இது மேலும் நம்ம வந்து பெட்டரா கொடுக்கணும். அந்த மாதிரி எளிமையா தேடக்கூடிய வகையில் அதை கொடுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சிஎஸ்ஆர் உடனடியாக கொடுக்கணும். அந்த மாதிரி எஃப்ஐஆர் போடுறதுமே இதுக்கு ஒரு கால நிர்ணயம் நீங்க சட்டம் வந்து சொல்லுது உடனடியாக கொடுக்கணும். இது மாதிரி ஒரு 24 மணி நேரம் 48 மணி நேரத்துக்குள்ள உடனடியா போடணும். இல்ல போடலாம். இப்ப இது வந்து 2010ல இருந்து டெல்லி கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்குது. போன வருஷத்துல இருந்து உத்தரப்பிரதேச, இமாச்சல பிரதேசம் பண்ணிட்டு இருக்குது. இந்த வருஷம் தான் இப்ப எல்லாமே இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா பண்ண போறது. இப்ப எல்லாமே இது வந்து இந்தியில என்ன சொன்னாங்க, இதெல்லாம் ரகசியம் சொன்னாங்க, இன்னைக்கு வந்து நடைமுறையில் இருக்குது. அதனால வந்து அதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்த முடியாதெல்லாம் கிடையாது, நினைச்சால் முடியும். கண்டிப்பா அது கொண்டாந்தால் மட்டுமே குற்றங்கள் எல்லாம் வந்து எளிமையாக இன்னைக்கு வந்து இது பல சிக்கல்கள். இதை எஃப்ஐஆர் காப்பி வாங்குறதுக்கே பணம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல், லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அது மாறும். இறுதியான கருத்து கருணாநிதி. அதாவது நினைத்தால் முடியுங்கிறது காவல்துறை மட்டும் நினைத்தால் அல்ல, வந்து பொதுமக்கள் நினைக்கணும். பொய்யான புகாரை கொடுத்து காவல்துறை அலக்களிக்கணுங்கிற எண்ணத்திலிருந்து அவங்க வெளியில் வரணும்.
ரெண்டாவது அதே மாதிரி அப்படி ஒரு பொய்யான புகார் கொடுத்தானா நீங்க? பொய்யான புகார் கொடுக்கறதுக்குனே காவல்துறைக்கு எல்லாரும் போவாங்க. இருக்கு எல்லாம் அப்படி exceptions இருக்காங்க. There are exceptions. இல்லன்னு சொல்ல முடியுமா உங்களால? நிச்சயமா சொல்ல முடியாது. பட் ஆனா அது எக்ஸெப்ஷன்ஸ். அதே எக்ஸெப்ஷன் தான் சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டேன், எஃப்ஐஆர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற போலீஸ் ஆபீசர் எல்லாம் எக்ஸெப்ஷன் தான். போலீஸ் பல ஸ்டேஷன் நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன அதாவது சப்ஜெக்டிவ் கேமரா வச்சா நம்ம பண்ணிடுவோம். மக்கள்கிட்ட விட்டுரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய இந்த சிரமம் இருதரப்புலையும் இருக்கக்கூடிய இருதரப்புமே விட்டுரும். இதுல இன்னும் வெளிப்படைத்தன்மையை இது உறுதி செய்யும். அதாவது போட்ட எஃப்ஐஆர் 24 மணி நேரத்தில் பதிவு செய்யணும் இணையதளத்தில் என்ன சொல்றாங்க. அதில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களும் கூட விவாதிக்கப்படுகிறது. இதை தாண்டி எஃப்ஐஆர் போடுவது, சிஎஸ்ஆர் பெறுவது, எஃப்ஐஆர் போட்ட பிறகு சார்ஜ் ஷீட் பெறுவது, இதில் நிறைய சிக்கல்கள் பார்க்கப்படுது. அதில் நியாயமான காரணங்கள் திரு கருணாநிதி சொன்னது போல இருக்கிறது. சில விஷயங்கள் வந்து அலைக்கழிப்பும் திரு சிவலங்கோ சொன்னது போல இருக்கிறது. இவையெல்லாமும் களையப்பட வேண்டும். இந்த ஒரு பெட்டர் டிரான்ஸ்பரன்சி, ஒரு அக்கௌண்டபிலிட்டி உறுதி செய்யப்பட வேண்டும். இன்னும் நிறைய கட்டங்கள் இதற்கு நகர்ந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இந்த நிகழ்ச்சியில் பங்குண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.